அப்படியே நம்ம திருமாவளவன் வந்தார். ஏங்க திமுக பீகாரிகளை கொடுமைப்படுத்துது பேசுதுன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சமாச்சும் நாக்கில் நரம்பு வச்சு பேசுறீங்களா? ஏங்க ஆர்எஸ்எஸ்ன்னு நாங்கள் ஆரம்பித்தாலே உங்களுக்கு பதிலாக எரியுது, உடனே டப்பு டிப்புன்னு இந்த மாதிரி பண்ணிடுறீங்க. யாரை நாங்கள் அப்படி பண்ணோம்? ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்கிறதுன்னு எங்களுக்கே பெரிய கடுப்பாக இருக்குதே அப்படின்ட்டார் அண்ணன். பாஜகவை விமர்சிக்கிற போதெல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கிறோம் என்று திசை திருப்புகிறார்களா இல்லையா? தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியையும் அவர்கள் செய்கிற மதவாத அரசியலையும் விமர்சிக்கிற போதெல்லாம் அப்படி விமர்சிக்கிறவர்களை இந்துக்களின் விரோதிகள் என்று தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். பிரதமர் பேசியிருப்பது திமுக என்ற பொருளில் பேசவில்லை, அப்படி எங்கும் பதிவாகவில்லை. தமிழகத்தில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தெலுங்கானா, கேரளா மாநிலங்களிலும் வடமாநிலத்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார். ஆக அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது, ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது.